ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இதுவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒன்று 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சர்ச் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறப்ப எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு உனக்கு பிகுத்தமாக நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உனக்கு பிகுத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கும். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரேஸ் பேஞ்சுன்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே செட் பண்ணி இந்த பிக் வந்து நானிஸில் கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நாம் அப்படியே பேக் போய்ட்டு நாம் இன்வெர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் சாங் குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பாரு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு செல் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தினாக்க அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிகுத்துவமே கரெக்டாக ஃபேஸ் தெரியற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ தான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பிரில் பார்த்துமே ஆட் ஆயிடும். ஜஸ்ட் அந்த ஐ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சி உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த குரூப்பை கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த வீடியோ நம்ம கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் முறை போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடிங் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் டைம் கேட்டால் கம்பல்சரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது ஒரு -90 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு தரப்ஸில் போய்ட்டு சைடில் பிளாக் கலர் தெரியுது பாருங்கள். ஸோ மறையிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்ல பார்த்து காட்டிச்சா ஜஸ்ட் இந்த ஆர்ட் அப்லோட் வந்து பண்ண நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த கலர் லேயர் பாருங்கள், இந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தனாக்கா ஸோ இந்த அதில் அதே கலர் லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கலர் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ண இந்த இடத்துல அதே சேம் கலர் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கலர் லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுல்றது இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இந்த ஸ்டாருக்கு கிளிக் போயிட்டு இப்போ அந்த நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஜஸ்ட் அதில் இருக்கிற ஒரு பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே காலில் ப்ரெஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் வந்து பண்ண இந்த கலர் நான் இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண நான் இப்போ சொன்ன அதே சேம் இடத்துல நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ண இந்த மாதிரி குரூப் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேபர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்குக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பையனோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை நான் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயே கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே, இது ஆட் ஆகிடுச்சா ஜஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடு குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸை வந்து பேஸ்லேயே கொடுத்து
ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு அதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா. ஸோ இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்து உங்களுக்கு இதுவும் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்த மூணு குரூப் இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் இதுலேயும் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த 3த்துலேயும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஓகே அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ஷோ ஆகும். ஸோ இது நம்ம அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிக்கு ஆட் பண்ணாங்க பாருங்க என்ன. ஸோ அதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஃபே இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப்பில் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். இந்த 2 குரூப்பே தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே அப்போ எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 குரூப்புக்கு இடத்துக்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் அது 3த்தையும் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு காப்பி 3லே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அதே பாக்ஸை உங்கள்கிட்ட பேஸ்லேயே கொடுத்தேன். ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண லிஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு அந்த பிக் குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எஸ்டிமேட் ஆயிடும். இதே சேம் மெத்தடில் உங்களுக்கு கம்மியாக எஸ்டிமேட் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கும். நீங்கள் பேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதே பிக்கை நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப் நீங்கள் கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ அந்த பிக்கு இருக்கா அந்த பிக்கு நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டார் கொட்டு இப்போ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செல்ல போய்ட்டு மேல் புஷே கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தலப்ஸில் போய்ட்டு உங்களுடைய பிக்கு தொமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் பிக்கை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த இடத்துல குரூப் இருக்கா. ஸோ இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் 3 குரூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு காப்பிலே கொடுத்து ஸோ இந்த லாஸ்ட் இதில் வந்து பண்ண நம்ம பேஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ முன்ன பண்ண அதே சேம் மெத்தட் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே இதுவும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆரஞ்சு கலருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் விட்டு ஸ்டாரை விட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே காலைல பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அதுக்கு இன்னொரு ஆரஞ்சு கலர் இருக்காது நீங்கள் செலக்ட் போய்ட்டு கலர் விட்டு ஸ்டார் கொடுத்து நீங்கள் வேறு புக்கு ஆட் பண்ணலாம், இல்லை சேம் பிக்கு ஆட் பண்ணலாம். ஸோ அதுவும் கூட சூஸ் தான். நான் வந்து பண்ண சேம் பிக்கை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்து இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அனுப்பு பண்ணிங்கனாக்கு இந்த இடத்துலையும் ஒரு 2 ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி க்ரீன் கலர் ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டில் இந்த ஐ டெப்லீடு ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கு அந்த ஆர் டெப்லீடு மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே பிசு உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து இந்த டெப்லீடு நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு இது இப்படி தான் ஷோ ஆகும். இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இதை கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு அந்த வீடியோ நம்ம செல்ல போய்ட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எத்தனை கம்ப்ரெஸ் வரும். இப்போ அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆர்ட் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டராக நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட் நீங்கள் சிஸ்டம் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.